Taste the Daily. Taste the Daily. நாட்டின் உயிர் நாடியாக உள்ள விவசாயிகள் கந்துவட்டிக்காரர்களிடம் சிக்கிக் கொள்ளாமல் இருப்பதை உறுதி செய்ய மத்திய அரசால் கடந்த 2018ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டதுதான் பிரதான் மந்திரி கிசான் சம்மன் திட்டம். இந்த திட்டத்தின் மூலம் நாடு முழுவதும் உள்ள சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு நேரடியாக ஆண்டுக்கு 6000 ரூபாய் 3 சம தவணைகளில் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வரும் நிலையில் திட்டத்தில் பல்வேறு முறைகேடுகள் நடப்பதாக குற்றச்சாட்டு எழுந்தது. அதனை சரி செய்வதற்கு பல்வேறு கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டன. 2014ஆம் ஆண்டிற்கு பிறகு பதியப்பட்ட பத்திரங்களின் அடிப்படையில் விவசாயியின் பெயரில் இருந்தால் மட்டுமே ஆதார தொகையை பெற முடியும் என்று அறிவிக்கப்பட்டதை அடுத்து விவசாயிகளின் அளவீடானது குறைக்கப்பட்டது. கிசான் திட்டத்தின் கீழ் இதுவரை 18 தவணைகள் செலுத்தப்பட்டுள்ள நிலையில் திட்டத்தின் 19வது தவணையை கடந்த பிப்ரவரி 24ஆம் தேதி பிரதமர் மோடி அறிவித்தார். அதன் மூலம் கோடிக்கணக்கான விவசாயிகளின் வங்கிக் கணக்கிற்கு நேரடியாக 2000 ரூபாய் மாற்றப்பட்டது. அந்த வகையில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் சுமார் 1.5 லட்சம் ஹெக்டேர் அளவிற்கு நெல் விவசாயம் செய்யப்பட்டு வரும் நிலையில் வெறும் 7,24,426 விவசாயிகளுக்கு மட்டுமே பிரதான் மந்திரி கிசான் சம்மன் திட்டத்தின் 19வது தவணை ஆதார தொகை வழங்கப்பட்டுள்ளதாகவும் அதிலும் பெரும்பாலான விவசாயிகளுக்கு 19வது தவணை தொகை கணக்கில் ஏறவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. வாலாங்குடி பஞ்சாயத்திற்குட்பட்ட புலிக்குளம் கிராமத்தை சேர்ந்த தட்சிணாமூர்த்தி என்ற விவசாயிக்கு 19வது தவணை ஆதார தொகை வரவு வைக்கப்பட்டதாக அவரது செல்போன் எண்ணிற்கு குறுஞ்செய்தி வந்தது. இதனையடுத்து அவர் வங்கியை அணுகி கணக்கை சரிபார்த்த போது ஆதார தொகை வந்து சேரவில்லை. இதனையடுத்து வங்கி வரவு செலவு கணக்கு புத்தகத்தோடு வேளாண் துறை அலுவலகத்திற்கு சென்று விசாரித்த போது அவர்கள் கடந்த முறை வந்த வங்கி கணக்கிற்குத்தான் வரும் என்று சொல்ல முடியாது, ஆதார் எண்ணை எந்த வங்கிகளில் இணைத்து வைத்துள்ளீர்களோ அந்த கணக்குகளையும் ஆய்வு செய்யும்படி கூறியுள்ளனர். அதன்படி தட்சிணாமூர்த்தியும் அவரது பெயரில் உள்ள மற்றொரு வங்கிக் கணக்கை ஆய்வு செய்த போதும் பணம் வரவு வைக்கப்படவில்லை. இது தொடர்பாக தட்சிணாமூர்த்தி வேளாண் துறை அதிகாரிகளுக்கு புகார் அளித்த போதும் அவர்கள் முறையாக பதிலளிக்கவில்லை என கூறினார். 2000 ரூபா பிரதம மந்திரி கிசான் சம்மன் திட்டத்தில் கீழே 2000 ரூபா வரவு வைக்கப்படும் வந்திருக்கு. ஆனால் என்னோட வங்கி கணக்கில் எதுவுமே வரவு வைக்கப்படலை. போய் நான் உரிய அதிகாரிகள்கிட்ட கேட்டால் உங்கள் ஏதாவது வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் என்னுடைய வங்கி கணக்கில் எல்லாத்தையும் போய் செக் பண்ணி பார்த்துட்டேன், எந்த ஒரு வங்கி கணக்கிலும் வர கிடையாது. மத்திய அரசால் விவசாயிகளுக்கு நேரடியாக வரவு வைக்கப்படும் இந்த திட்டத்தின் மூலம் விவசாயிகள் நல்ல பலன் பெறுவதாகவும் இந்த திட்டம் வேளாண் காப்பீட்டு இழப்பீட்டு திட்டத்தை விட சிறந்தது என உலக வங்கி உட்பட பல்வேறு அமைப்புகளும் பாராட்டு தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் பணத்திற்கு பதில் குறுஞ்செய்தி மட்டுமே வந்திருப்பதாக கூறும் விவசாயிகள் மத்திய அரசும் மாவட்ட நிர்வாகமும் இதுகுறித்து உடனடியாக நடவடிக்கை எடுத்து விவசாயிகளின் கணக்கில் தொகை வரவு வைக்க வேண்டும் என்றும் முறைகேட்டை தவிர்க்க வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்தனர். மாவட்ட நிர்வாகம், மத்திய மாநில அரசு எல்லாம் ஒரு முறையான கணக்கெடுப்பு பண்ணி அனைத்து விதமான விவசாயிகளுக்கு இந்த திட்டம் போய் சேர்றதுக்கு என்னென்ன வழிவகை பண்ணணும், எல்லா விவசாயிகளுக்கும் இந்த திட்டம் போய் சேர்றது மாதிரி நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக ராமநாதபுரம் செய்தியாளர் பூபேஷ் சந்திரன். Taste the Daily.